புதுசா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காம ஓரளவுக்கு சேஃபா இன்வெஸ்ட் பண்றதுக்கான 6 செக் லிஸ்ட்டை இந்த வீடியோல பார்ப்போம். இதை ஃபியூச்சர்ல ரெஃபர் பண்றதுக்கு இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல லைக் வீடியோஸ்ல போட்டுருங்க. முதல் விஷயம், ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கான்னு பாருங்க. அதாவது அந்த கம்பெனியோட வருவாய் தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கா, அதோட ப்ராஃபிட்டும் தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கணும், அதுக்கு கடனே இல்லாம இருக்கணும், இல்ல கடனை குறைச்சிட்டு வரணும். அதே மாதிரி அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோவும் ஸ்டெடியா இருந்ததுன்னா பாசிட்டிவ் சைன். புதுசா ஆரம்பிக்கிறீங்க, ரிலேட்டிவ்லி சேஃபா போனோம்னா லார்ஜ் கேப்பையும் ப்ளூ சிப்பையும் ப்ரிஃபர் பண்ணுங்க. அதாவது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி, அதாவது பேர் சொன்னா நம்மளுக்கு தெரியும்ல, இந்த ஒரு லிஸ்ட் பாக்குறோம்ல, இது எல்லாமே ப்ளூ சிப் கம்பெனிகள். இந்த கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப வருஷமா எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட வாலட்டிலிட்டியும் குறைவா இருக்கும். அடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மல்டிபிள் ஸ்டாக்ஸ்லயும் செக்டார்ஸ்லயும் டைவர்சிஃபை பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்ல எக்கச்சக்கமான செக்டார்ஸ் இருக்கு. இதுல நிறைய செக்டார்ஸை புது இன்வெஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஒன்னு, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், அது மட்டும் இல்லாம சைக்கிளிக்கலா இருக்கும். தப்பான டைம்ல தப்பான செக்டார்ல மாட்டணும்னா கடைசி வரைக்கும் காசே பார்க்க மாட்டோம். குறைஞ்சது 5-6 செக்டார்ல எக்ஸ்போஷர் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு 30-35 ஸ்டாக் வச்சிருக்கிறது ஒரு ஐடியல் நம்பர்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரே ஸ்டாக்ல நிறைய பணத்தை கொண்டு போய் போடக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு பர்டிகுலர் அலோகேஷன் வச்சிருக்கணும். குறைஞ்சது 2% இருந்து மேக்ஸிமம் 10-15% வரைக்கும் இருக்கலாம். அதாவது 10 லட்ச ரூபாய் போர்ட்ஃபோலியோல 1 லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு ஸ்டாக்ல போட்டுறக்கூடாது. இது என்னோட பர்சனல் பிரெஃபரன்ஸ். இந்த மாதிரியான நம்பரை உங்களுக்கும் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ரொம்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்க கம்பெனி பெருசா அடி வாங்கிச்சுன்னா உங்க போர்ட்ஃபோலியோவும் அடி வாங்காம இருக்கணும்னா இந்த அலோகேஷன் இம்பார்ட்டன்ட். ஸ்டாக்ஸை பத்தி புரிஞ்சுக்கிறத விட நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஷார்ட் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண போறோமா இல்ல லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண போறோமான்னு தெரியணும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா குறைஞ்சது 5 வருஷத்துக்கு மேல பண்ண முடியாதுன்னா கண்டிப்பா அந்த பக்கம் வராதீங்க. ஓவரா ஹைப் பண்ணப்படுற இல்ல ஓவர் வேல்யூடா இருக்க ஸ்டாக்ஸை தொடவே தொடாதீங்க. அதுவும் ஹாட் டிப்ஸாவோ இல்ல ரொம்ப நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்கன்னா அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸான PE ரேஷியோ இல்ல PEGO குறைவா இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் வாங்கணும். அதே பேங்கிங் ஸ்டாக் வாங்குறீங்கன்னா PB ரேஷியோ குறைவா இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய இல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் டீடைல்டா பிகினர் ஃப்ரெண்ட்லியா தெரிஞ்சுக்கணும்னா www.financepoosan.in வெப்சைட்ல அதுக்கு தனி கோர்ஸே இருக்கு. விஜயதசமி ஸ்பெஷலா 20% வரைக்கும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும். பயோல இருக்க லிங்க் யூஸ் பண்ணியோ இல்ல இங்க தெரியற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி உங்களால எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ல அதை வாங்க முடியும். லிமிடெட் பீரியட் லிமிடெட் கூப்பன்ஸ் மட்டும் தான், உடனே செக் பண்ணி பாருங்க. ரிலேட்டிவ்லி சேஃபா இன்வெஸ்ட் பண்ணனும்னா இந்த செக் லிஸ்ட்டை கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.